இந்த 3/4 முழம் நெல் பயிரை எவன் கொடுத்தான்? அமெரிக்காக்காரன் கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான்? நம்ம பயிர் ஆள் உயரத்துக்கு இருந்தது, அதில் ரசாயன உரத்தை போட்டால் அது வேண்டான்னு சொல்லி அது படுத்துடுச்சு, சாஞ்சு போயிடுச்சு. அப்போ சொன்னால் உன் நெல் மோசமான நெல், ஆகினால குள்ளரகத்தை பயிர் பண்ணிக்க வேணாம். குள்ளரகத்தை பயிர் பண்ணால் அவன் ரசாயன உரத்தெல்லாம் வித்துட்டு போயிட்டான். ரசாயன உரத்தை வாங்கின பயிர் நோய்க்கும் பூச்சிக்கும் ஆளாச்சு, இந்த விஷத்தை தெளிச்சுக்கோன்னு சொல்லி விஷத்தை கொடுத்தான். நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு விஷத்துக்கும் மருந்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு. மருந்துங்கிறது என்னம்னா ஆளை காப்பாற்றணும், விஷம் ஆளை கொலை பண்ணும். ஆளை கொலை பண்ணுறதை கையில் கொடுத்துட்டு இதை பூச்சி மருந்துன்னு சொன்னால், நம்ம ஆஃபீஸரும் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான், விற்கிறவனும் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான், வாங்கிட்டு போய் தெளிக்கணும் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான். நம்ம அரிசியெல்லாம் நஞ்சாகி போச்சு, நம்ம தக்காளி பழம் நஞ்சாகி போச்சு, எங்கே பார்த்தாலும் நஞ்சையே விற்று கொண்டு இருக்கிறார். அப்போ இதுலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் இயற்கை வேளாண்மையை முன் வச்சு பிரச்சாரத்தை வேகமாக கொண்டு போயிருக்கிறோம்.